இந்த லெசன்ல நம்ம டேபிள் ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். டேபிள் செலக்ட் பண்ணிக்கோ, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா டேபிள் செலக்ட் ஆகி பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. டேபிள் மெனுல டேபிள் ஆப்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் டேபிள் செட்டப் கிளிக் பண்றீங்க. டேபிள் செட் ஆப்ஷன், டேபிள் ஆப்ஷனோட டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா மொத்தம் 5 டேப் இருக்கு. ஒன்னு டேபிள் செட்டப், ரோ ஸ்டோக்ஸ், காலம் ஸ்டோக், ஃபில், ஹெடர் அண்ட் ஃபுட்டர். நம்ம இதுல டேபிள் செட்டப் பத்தி பார்ப்போம். டேபிள் டைமென்ஷன் அது நம்ம முதல்ல பார்த்து, அடுத்து டேபிளோட பார்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த டேபிள் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதான் பார்டர்னு சொல்லுவோம். அதோட ஸ்டோக் கொடுத்துக்க முடியும். அதோட ஸ்டோக், கலர், அதோட டிண்டா வேணுமா இல்ல ஃபுல் சாய் வேணுமாங்கிறதெல்லாம் இந்த ஏரியா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோக் வீட்ல 2 பாயிண்ட் கொடுக்கணும். பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஆயிடும். அடுத்தோட கலர், என்ன கலர் கொடுக்கணும், நம்ம மெரூன் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு அதோட டிண்ட் வேல்யூ கம்மி பண்ணோம்னா இங்க கம்மி பண்ணிக்க முடியும். அதோட டைப் என்ன மாடல் இருக்கணும் அது அப்படின்னா நம்ம டிக் டிக் கொடுத்துக்கோம். பாத்தீங்கன்னா டிக் டிக்னு இங்க மாறிடும். அதோட கேப் கலர் என்ன வேணுமோ அங்க நீங்க கொடுத்துக்கலாம். அதாவது செலக்ட் பண்றீங்க எல்லோ, அதுல நம்ம டிண்டோட பர்சன்டேஜ், கேப் டிண்டோட பர்சன்டேஜ் 20 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க மாறிடு. அடுத்து டேபிள் ஸ்பேசிங்னா என்னன்னா, இப்ப டெஸ்ட் டேபிள் நீங்க டைப் பண்ணிருக்கீங்க, அது கீழே உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாம டேபிள் இருக்கு. எனக்கு அங்க ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நீங்க ஆஃப்டர் பிஃபோர் 2 இடமா ஸ்பேஸ் கொடுத்தா நம்ம பிஃபோர் இப்போ இன்க்ரீஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டேபிள் மூவ் ஆகுது தெரியும். டேபிள் டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு டேபிள் வந்து 6 mm இல்ல டவுன் ஆகி வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்ததா பார்க்க போது ரோ ஸ்டோக். ரோ ஸ்டோக்னா என்னன்னா, இப்ப இந்த ஒவ்வொரு காலத்துக்கு இடையில இருக்கிற அந்த ஸ்டோக்கோட கலரை மாத்திக்க முடியும், ஸ்டைல மாத்திக்க முடியும். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ற இது 4 பேட்டர்ன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எவரி அதர் ரோ, செகண்ட் ரோ, எவரி தேர்ட் ரோ, கஸ்டம் ரோ. இப்ப வந்து நம்ம நீங்க இதை நீங்க சூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எவரி 1 ரோ பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதாவது இந்த ஏரியா உங்களுக்கு என்ன வரணும், 1 பாயிண்ட் இருக்கட்டும். ரெண்டாவது எனக்கு மாடல் எப்படின்னா டாட் டாட் கொடுத்துறீங்க. அதோட கலர் ப்ளூ கலர் இந்த மாதிரி வரணும். நம்ம ஸ்டோக்கை ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். 3 பண்ணிருக்கோம், அதனால உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அடுத்ததோட கேப்ல கலர் என்ன வரணும், சயான் பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு வச்சுக்கலாம், வேண்டாட்டி நல்லா விட்டுலாம். அடுத்தது நெக்ஸ்ட், இப்ப இது முடிஞ்சு கீழே பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரோ இருக்கு. அந்த ரோக்கு என்ன வரணும்னு நம்ம இங்க கொடுத்துருக்கோம். செகண்ட் நெக்ஸ்ட்ன்ற ஏரியாவில கொடுத்துக்க முடியும். அதோட பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பிளஸ் அதோட டைப், நமக்கு என்ன டைப் வேணுமோ நம்ம அதை மாத்தி, இப்ப வெயிட் கொடுக்கறனா இந்த மாதிரி உங்களுக்கு மாத்திக்க முடியும். அதோட கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ஸ்கிப் ஃபர்ஸ்ட் ரோ, ஸ்கிப் லாஸ்ட் ரோனா என்னன்னா, இப்ப நீங்க மாத்தி இருக்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ரோக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்க இங்க கொடுத்துக்கலாம். எத்தனை ரோக்கு உங்களுக்கு வரக்கூடாதோ அத்தனை ரோக்கு நீங்க இங்க ஆட் பண்ணிக்கணும். நான் இப்ப 2 ரோ கொடுத்துக்கனால மாறாம நம்ம ஸ்கிப் பண்ணிக்கணும். அதுவே கீழே லாஸ்ட்னா 2 ரோ பாத்தீங்கன்னா அது ஸ்கிப் ஆயிடு, 2 0 பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போறது காலம் ஸ்டோக்ஸ். பாத்தீங்கன்னா 1 2 3 4 காலம் நம்ம வச்சிருக்கோம். அதோட ஸ்டோக்ஸ் பத்தி நம்ம மாத்த போறது பத்தி பார்ப்போம். இதுலயும் பாத்தீங்கன்னா 4 பேட்டர்ன் இருக்குது. எவரி அதர் காலம்ஸ், எவரி செகண்ட் காலம், எவரி தேர்ட் காலம்ஸ், கஸ்டம் காலம். இது ஒண்ணு பாக்குறது மற்ற அதெல்லாம் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க மாத்தி ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. எவரி அதர் காலம் செலக்ட் பண்றோம். எவ்வளவு காலம் வரணும் நீங்க இங்க கொடுத்துக்க முடியும். பர்சன்டேஜ்ல ஒரு காலம் இருக்கும். அடுத்து வித், என்ன வித் கொடுக்கணும் 2 பாயிண்ட். அதோட டைப் இருக்கணும், நம்ம டாட் டாட் கொடுத்துக்குவோம். அடுத்து அதோட கலர் என்னவா இருக்கணும், கிரீன். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து இப்ப அது ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் காலம் எனக்கு வர்றது எப்படின்னா, அது ஏரியாவில் அதே மாதிரி 2 பாயிண்ட் பிளஸ் டைப் டாட் டாட் அதோட கலர். இந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். அதே நம்ம ரோல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஸ்கிப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கிப் லாஸ்ட் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம ஃபில்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபில் ஸ்டெப்ல பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரோக்கு 4 பேட்டர்னும் காலம்க்கு 4 பேட்டர்ன் நம்ம கொடுத்துப்பாங்க. எவரி அதர் ரோ செலக்ட் பண்றீங்க. அதுல இங்க செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ப்ரிவியூ தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் ஃபில் ஆயிருக்கு, அடுத்த ரோல இருக்காது, அதுக்கு அடுத்த ரோ ஃபில் ஆயிருக்கு. அது நம்ம என்ன கலர் வேணாலும் நம்ம சூஸ் சயான் செலக்ட் பண்றேன். அதுல டிண்ட் பர்சன்டேஜ் வந்து 20 கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்ன்ற ஏரியாவில் இங்க ஒயிட்டா இருக்கு இல்லைங்களா செகண்ட் ரோ, அதுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணணும், மெரூன். அதோட பர்சன்டேஜ் 20 பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல மாறிடும். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு டிண்ட் எதுவுமே வரக்கூடாது, நார்மலா இருக்கும்னா நீங்க ஸ்கிப் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்துக்கிட்டீங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ மற்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே மாறிடும். நம்ம அடுத்தது ஹெடர் அண்ட் ஃபுட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். டேபிள் டைமென்ஷன் ஏரியாவில் எவ்வளவு ரோ ஹெடர் வரணும், ஃபுட்டர் எவ்வளவு ரோ வரணும் நம்ம இந்த ஏரியாவில் நம்ம கொடுத்துக்க முடியும். நான் 1 கொடுத்துறேன் பிளஸ் ஃபுட்டர் 1 ரோ கொடுத்துறேன். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா, மேலும் கீழையும்.
ஹெட்டர் ரிப்பீட் வந்து இப்படி வரணும்னு நம்ம இங்க கொடுத்துக்க முடியும். வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்கிப் பண்ண விட்டு பாத்தீங்களா, ஸ்கிப் பண்ணோன்னே அந்த ஹெட்டர் வந்து உங்களுக்கு வராம விட்டுருச்சு. அதே மாதிரி ஃபுட்டர் வேணும்னா ஸ்கிப் கிளாஸ் கொடுத்துருங்க, உங்களுக்கு வராம விட்டுரும். ஓகேங்களா, இதுதான் டேபிள் ஆப்ஷன்ஸ்.